இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இலையோடு இருப்பது தான். இந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ளதா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு இளம் வயதில் 20 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகக்கூடிய காதல் தான் நினைப்பதற்கு இனிமையானது, உணர்வதற்கு சுகமானது. शिवाय नमः। ओम महेश्वराय नमः। ओम संभवे नमः। இவர்கள் மொழியால் வேறுபட்டிருந்த போதும், இனத்தால் வேறுபட்டிருந்த போதும், வாழும் சூழ்நிலையால் வேறுபட்டிருந்த போதும், மதத்தால் வேறுபட்டிருந்த போதும் இவங்களுக்குள்ள பொதுவா ஒரு விஷயம் நிகழப்போகுது. அது என்னன்னா காதல். இந்த குழந்தைங்க தான் பின்னாடி லவர்ஸ் ஆக போறாங்க. இவங்களுக்குள்ளதான் இந்த காதல் கதை நடக்க போகுது. இவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க, இதாங்க கதை. இவங்க தான் சேர போறாங்க. எப்படி சேர போறாங்க? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 இதயங்களும் எப்போது இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன? இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டுக் கொள்ளப் போகின்றன? நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவட அதுதான் நம் நட்பு. நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு. பூமியில் உள்ள பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் உதிரும் பூ. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சேனில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது. அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சேனில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள்.
புன்னகை